வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் போதைக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டம். போதைக்கும் புகைத்தலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம், வலுவான தேசம் ஒன்றினை நிதமும் கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் போதைப் பொருளுக்கு எதிரான கவனஈர்ப்பு பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச புகைத்தல் மற்றும் போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நல்லூர் பிரதேச செயலகம் சமூர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் இப்பேரணி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு பின்பக்கமாக அமைந்துள்ள நெல்லை ஆதீனத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இப்பேரணியானது அங்கிருந்து நல்லூர் பிரதேச செயலகம் வரை சென்று நிறைவடைந்தது. இதன்போது மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு புகைத்தலே முதலெதிரி, இளைஞர்களின் ஆண்மையை இல்லாது செய்யும் புகைத்தல் எதற்கு, புகைத்தலை கைவிடு, உனது வாழ்வில் மகிழ்ச்சி இருமடங்காகும், மானிடத்தின் உயர்கொல்லி மதுவே நீ ஒழிக, அதிகரித்த இளவயது விவாகரத்துக்கு காரணம் போதைப்பொருளே, போதைப்பொருளை கைவிடு, வாழ்வு வளமாகும், போதையில்லாத வாழ்வே எப்போதும் மகிழ்ச்சியை தரும் என்று பலவிதமான வாசகங்களுடன் எழுதப்பட்ட பாதகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி பேரணியாகச் சென்றனர். இப்பேரணியில் சமூர்த்தி அதிகாரிகள், நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி பயனாளிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். புதிய நேர அட்டவணையுடன் நயினாதீவு குறிகட்டுவான் படகு சேவை. நயினாதீவு குறிகட்டுவான் படகு சேவை 1ஆம் தேதி ஆனி மாதம் சனிக்கிழமை தொடக்கம் புதிய நேர அட்டவணையில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்புடனான நேர அட்டவணையை வேலணை பிரதேச சபை நயினாதீவு உப அலுவலகத்தின் பொறுப்பதிகாரி வெளியிட்டுள்ளார். நயினாதீவு குறிகட்டுவான் இடையேயான படகு சேவை காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 30 நிமிடத்துக்கு ஒரு முறை வழங்கும். மற்றும் குறிகட்டுவான் நயினாதீவு இடையேயான படகு சேவை காலை 7 மணி முதல் மாலை 6:30 மணி வரை ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் ஒரு படகு என புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நயினாதீவு நாகபூஷணி அம்பாளின் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் உரிமையில் கைவைத்தவர்கள் இப்போது கல்வியையும் சீரழிக்க முயற்சி. கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, தேசிய ரீதியாகவும் பிரபல்யமான திருகோணமலை சகிரா கல்லூரி மாணவிகளின் உயர்தர பரீட்சையின் பெறுபேறு வெளிவிடப்படாமல் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட விடயம் இலங்கையில் இன்னும் மனிதாபிமானம் உயிர்வாழ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையே உணர்த்துகிறது. அந்த மாணவிகளின் வாழ்வோடு விளையாட முனையும் யாரையும் நாம் அனுமதிக்க முடியாது. மாணவிகளின் உயர்தர பரீட்சையின் பெறுபேற்றை உடனடியாக வெளியிட பரீட்சை ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொருளாளரும் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினருமான ஜனாதிபதி செயலணி முன்னாள் உறுப்பினர் ஐஏ கலிலூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், மேலும் பரீட்சை மண்டபத்தில் தமது காதுகளை மூடி பரீட்சை எழுதினார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இப்பிரச்சினையினை பரீட்சை மண்டபத்தில் அவதானித்து அங்கேயே அதனை முடித்திருக்க முடியும். மாறாக பெறுபேற்றை இடைநிறுத்தும் அளவுக்கு கொண்டு சென்ற பரீட்சை மேற்பார்வையாளர் ஆளுமையற்ற கல்வி பரப்புக்கு பொருத்தமற்ற ஆசிரியர் தொழிலை கேவலப்படுத்தும் மனநிலை கொண்ட ஒருவராகவே நான் பார்க்கிறேன் என்றார். அத்துடன் இந்த இனவாத செயலை உடனடியாக ஜனாதிபதி, பிரதமர், கல்வி அமைச்சர் ஆகியோர் கவனத்தில் எடுத்து தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். மக்களாணை பெறாதவர்கள் ஜனநாயக விரோதிகள் ஆவர். ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தேர்தல்களை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும். அவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் ஜனநாயக விரோதிகள் ஆவார் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிங்கள பௌத்த தலைவர்களுக்கும் தற்போது உள்ள ஜனாதிபதிக்கும் தேர்தலை ஒத்திப்போடுவது என்பது கைவந்த கலை. 2018ஆம் ஆண்டு தற்போது உள்ள ஜனாதிபதி அப்போதைய பிரதமராக இருந்த காலத்தில் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆலோசனைக்கு அமைவாக பாராளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு இன்று வரை மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் உள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனினும் பாராளுமன்றம், நீதிமன்றம் ஊடாக அனுமதிகளை பெற்று மக்கள் ஆணையின் மூலம்தான் தேர்தல்களை பிற்போட முடியும். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாறுபட்ட கருத்துகளுக்கு ஜனாதிபதி உரிய பதில்களை வழங்காதுள்ள போது தேர்தல்கள் எவ்வாறு நடக்கும் என பொதுமக்களும் குழம்பிப்போய் உள்ள நிலையில் உரிய காலத்திற்கு பின்பு தேர்தல்களை நடத்தி மக்களின் ஆணையினை பெற வேண்டும்.
இவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் ஜனநாயக விரோதிகளாவார். எங்களது கட்சியின் நிலைப்பாடும் உரிய காலத்தில் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்றார். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 43 வருடங்கள் ஆகிவிட்டன. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டு 43 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூரும் நினைவேந்தல் வைபவம் யாழ் பொது நூலகத்தில் கடந்த 1ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற்றது. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் சானா கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுஷியா, நூலக ஊழியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடைய தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இத்துடன் நமது இன்றைய செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.